வானம் திறந்தது, தந்தையின் குரலொலி கேட்டது. என் அன்பார்ந்த மைந்தர் இவரை, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3. உயிருள்ளரை வார்த்தைகள் 13-17 வரை. அதன்பின் இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெற கலிலேயாவிலிருந்து யோர்தானுக்கு வந்தார். யோவான், நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன், நீரா என்னிடம் வருகிறீர் என்று கூறி தடுத்தார். இயேசு, இப்பொழுது விட்டுவிடும், கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை என பதிலளித்தார். அதற்கு யோவானும் இணங்கினார். இயேசு திருமுழுக்கு பெற்ற உடனே தண்ணீரை விட்டு வெளியேறினார். உடனே வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவி புறா இறங்குவது போல தம்மீது வருவதையும் அவர் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருந்தால் நாங்கள் ஏன் கோயிலுக்கு வரோம்? இல்லை, வழக்கமாக கோயிலுக்கு யாரெல்லாம் வருவீங்க? கவலையில் இருக்கிறவங்க, நோயில் இருக்கிறவங்க, கஷ்டத்தில் இருக்கிறவங்க, இன்னும் சொல்லப்போனால் வயசானவங்க. ஏன்னா வயசான உடனே கஷ்டம் தானா வந்துடுது. வயசானோடனே கஷ்டம், உடல் வியாதி எல்லாமே வந்துடுது. அதனால தான் பாருங்கள், குழந்தைகளில் 200க்கு மேற்பட்ட வகையில் நேரத்தில் சிரிப்பாங்களாம். அத்தனை முறை சிரிப்பாங்களாம் குழந்தைங்க. ஒரு நாளைக்கு 200க்கு மேற்பட்ட முறை அவங்க சிரிப்பாங்களாம். வயசானது யாராவது சிரிப்பீங்களா? என்ன தான் சொல்லுங்கள், இப்படியே தான் இருக்கும். சிரிப்பே வராது. ஏன்னா அவ்வளவு ரணம் உள்ள இருக்குது. அதனால் மருமக கொடுமை, பையன் கொடுமை, அப்புறம் அங்கங்கே உடல் வலி, யாரும் கண்டுக்க மாட்டாங்க, இப்படியே இருப்பாங்க. அதனால் வயசானவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கவலையோடு தான் இருப்பாங்க, இல்லையா? அதனால் கடவுள் இல்லத்திற்கு வருகிற பொழுது நான் சொன்ன மாதிரி மகிழ்ச்சியோடு வரணும். பைபிளில் அழகான ஒரு வார்த்தை எசாயா இறைவாக்கினர் புத்தகத்திலே நாம் படிப்போம். பெற்ற தாய் தன் குழந்தையை மறப்பாளோ, பால் குடிக்கும் மகவை அவள் மறப்பதுண்டோ, அப்படியே அவள் மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறவேன். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா வயசானவங்களுக்கு அம்மா, இவங்களுக்கே வயசாகிடுச்சு, அப்புறம் அவங்க அம்மா உயிரோடவா இருக்க போகிறாங்க? ஒருவேளை பெற்ற தாய் மறந்து போனாலும் கடவுள் நம்மளை ஒரு நாளும் மறக்க மாட்டார். அதை முதல்ல மனசில் நினச்சிக்கிடுங்க, சரியா? அதெல்லாம் நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும். செய்வீங்களா? செய்வோம், பார்க்கலாம். இல்லை, செய்வோம், சரியா? ரைட். இது என்ன? இது இதை வச்சு என்ன பண்ணலாம்? இது எதுக்காக உருவாக்கப்பட்டது சொல்லுங்கள்? இது எதுக்காக கிச்சனில் வாங்கி வைப்போம்? காய் நறுக்குவோம், பழம் நறுக்குவோம், அடுத்தவங்க கையை நறுக்குவோமா? வீட்டுக்காரர் ஏதாவது பேசிட்டு வாயவே நறுக்கிறோமா? இல்லை வீட்டுக்காரமாக வாய் பேசும்போது நாக்கம் இழுத்து வச்சு அறுத்துப்படுவோன்னு சொல்லுவோமா? சொன்னால் அப்படி பண்ணால் என்ன நடக்கும்? இதை வச்சு காய்கறி நறுக்குனா, பழம் நறுக்குனா எதுவும் சொல்ல மாட்டாங்க. போலீஸ் உங்கள் வீட்டுக்கு வராது. உங்கள் வீட்டுக்கு
போலீஸ் எல்லாம் வராது. அதான் மாரி உங்கள் வீட்டுக்காரர் கையோ வீட்டுக்காரம்மா நாக்கையோ அறுத்து விட்டிங்கன்னா என்ன நடக்கும்? போலீஸ் வரும், உள்ளே பிடிச்சி வச்சுட்டு குமுறுன்னு குமுறுவாங்க. ஒரே ஒரு பொருள் தான் இதை கொடுத்துருக்குறாங்க, இதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? சரி, இதை வாங்கி வச்சுக்கிட்டு சும்மாவே கிச்சனில் வச்சுருந்தா என்ன நடக்கும்? இது துரு பிடிச்சி அழிஞ்சு போயிடும். அப்படித்தான் நாமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள்லாம் எதுக்கு தேவத்தருவி அனுமானங்கள் அல்லது திருவருட் சாதனங்களை எதுக்கு வாங்கினீங்க? இன்றைக்கி வரைக்கும் யாருக்கும் தெரியாது. நீங்கள் ஏன் ஞானஸ்நானம் வாங்கினீங்க? கொடுத்தாங்க, வாங்கிக்கிட்டேன். நான் குழந்தையா இருக்கும்போது தலையில் தண்ணி ஊற்றிட்டாங்க தெரியாமல், இல்லைன்னா சத்தியமாக நல்லா கிறிஸ்தவனே ஆயிருக்க மாட்டேன்னு சொல்லுவோம் இல்லை. புது நன்மை எதுக்கு வாங்குற? புது நன்மைக்கு ட்ரெஸ் வாங்கி தரேன்னாங்க, செயின் கழுத்தில் போடுறேன்னாங்க. அதனால் நான் புது நன்மைக்கு வந்தேன். கிளாஸுக்கு வந்தால் தான் புது நன்மைங்கன்னா அதெல்லாம் எதுக்குடா வாங்குற தெரியாது. உறுதி பூசுதல் அன்னைக்குன்னு பார்த்து 1000 கன்னத்தில் அறையிறாரு. இதெல்லாம் இந்த ஒரு நியாயம் இல்லை? கன்னத்தில் அறையிறாரு. தூயாவை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம திருவருட்சாதனம் புது நன்மை உறுதி பூசல் வாங்கினதுக்கப்புறம் பையனை கூப்பிட்டு என்ன கேட்போம்? என்னடா ட்ரெஸ் எல்லாம் அழகாக இருக்குது, எங்கே வாங்கினேன்? செயின் போட்டிருக்கார், மாமா போட்டாரா, அத்தை போட்டாச்சா, முதலமெல்லாம் போட்டிருக்கேன், நல்லா இருக்குது, இன்றைக்கி என்ன உங்கள் வீட்டில் பிரியாணியா, வரலாமா, எல்லாம் விசாரிப்போம். உன்னை கேட்கவே மாட்டோம். ஏன்டா உறுதி பூசல் வாங்கினே, பரிசுத்த ஆவியானவர் மேலே தூய ஆவியானவர் மேலே இறங்கி வந்தாரே, எப்படி இருந்ததுன்னு யாராவது கேட்டிருப்போமா? அதெல்லாம் யோசிக்கவே மாட்டோம். சரி, அதெல்லாம் விடுங்க. இதெல்லாம் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணியிருக்கிறவங்க, கல்யாணம் யாரெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க கை தூக்குங்க. 1 3 முன்னாடி 2 எல்லாம் கல்யாணம் பண்ணவங்களாம் கை தூக்குங்க. நீங்கள்லாம் எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க? அதுதான் தெரியாமையே உட்காந்துருக்குறேன் சாமி. தெரியாமல் பண்ணிட்டோமோ, எதுக்கு தான் கல்யாணம் பண்ணணுமோ தெரியல. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி தலை நிறைய முடி இருந்துச்சு. கல்யாணம் ஆகி 10 வருஷம் 2 பிள்ளை பிறந்தது, சுத்தமாக கிரவுண்ட் ஆகிடுச்சு. ஒன்றும் பண்ண முடியல, சொரிஞ்சு கையோடு வந்துருச்சு. எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப நீளமாக முடி இருக்கும் ஃபாதர், ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் சௌரி வைக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஏன்னா டென்ஷனு கொட்டுது. கல்யாணம் எதுக்கு பண்ணுறோம், ஏன் பண்ணுறோன்னே தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் இன்றைக்கி நடைமுறை உண்மை. 25 வயசு ஆகிடுச்சா பிடிச்சி கட்டி வச்சிடணும். இந்த அதை ஒன்று கால் கட்டு போடுறாங்களாம். பையனுக்கு கால் கட்டு, பொண்ணுக்கு கால் கட்டு, பையனுக்கு கை கட்டான். ஏதோ ஒரு கட்டு போட்டு வச்சிட்றீங்க, அப்புறம் அவுத்துட்டு போயிடுதுங்கெல்லாம் இப்போல்லாம். இப்போ நீங்கள் எங்களை கேட்கலாம், நீங்களாம் எதுக்கு தான் சாமியார் ஆனீங்களோ தெரியலம்மா. எங்களை பார்த்து கொஞ்சம் கோபமாக பேசிடக்கூடாது. கொஞ்சம் கோபமாக பேசிடக்கூடாது. இதெல்லாம் சாமியாராம் இப்படி எரிஞ்சு விழுவுது இல்லை. அப்புறம் டைமுக்கு வரலன்னு கேட்கக்கூடாது, சந்தா கேட்கக்கூடாது, டொனேஷன் கேட்கக்கூடாது, எனக்கு குறிப்பாக கேள்வி கேட்கக்கூடாது. மந்திரி எந்திரி, அவ்வளோதான். எந்திரிக்கிறியா போயிட்டே இரு. ஊருக்குள்ளே எதுவும் பேசக்கூடாது. நாங்கள் ஊருக்குள்ளே நாங்கள் வச்சதான் சட்டம். நீ 5 வருஷத்துக்கு வரும் போயிடுவ, நீ பாட்டுக்கு சொல்கிறதெல்லாம் நாங்கள் செஞ்சிட்ருப்போம்மா. எங்கள் ஊர் வழக்கம் என்ன ஆகுது? இதுதான் குருத்துவத்தினுடைய இன்றைய நிலைமை. வேறு வழி இல்லை. அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் நோயில் பூசுதல் அப்படின்னு பார்த்துருப்போம். பாவ சங்கீத்தனம்னு ஒன்று இருக்குதுல்ல, ஒப்புரவு அருட்சாதனம் இல்லை. அதை பண்ணுறீங்களா? பண்ணுவோம். திருச்சபையே சொல்லிருச்சு, வருடத்திற்கு ஒரு முறையாவது நல்ல பாவ சங்கீதம். அதை பாருங்கள், அந்த வார்த்தை பாருங்கள். அப்போ மற்ற நேரமெல்லாம் கள்ள பாவ சங்கீதனம் அப்படி தானே, பாதியை மறைச்சு பாதியை சொல்கிறது. கத்தோலிக்க திருச்சபையில் பார்த்திங்கன்னா பங்கு சாமியார்ட்ட யாருமே பாவ சங்கீதனம் பண்ண மாட்டோம். அவர் இங்கே தான் இருப்பார். வெளியூர்லேருந்து காது கேட்காத சாமியார் வந்தால் மட்டும்தான் போவோம். அப்போ தான் அவர் எதுவும் கண்டுக்க மாட்டார். ஒரு ஊரில் ஒரு பையன் பாவ சங்கீதனம் பண்ணுறான். அந்த சாமியார் திட்டி போடுறாரு, ஏன்டா அப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு திட்டினதில் அதுலேருந்து அவன் பாவ சங்கீதனமே பண்ணுறதில்ல. நீ செஞ்சது தப்பு, திட்டாமல் இப்போ நம்ம மடியில் எடுத்து வச்சுக்கிட்டா கொஞ்சம் வாங்க, இன்னும் அப்படி திட்டி விட்டார். இது வரைக்கும் நீ திட்டே வாங்கினது இல்லையா? சொல்லு. வீட்டில் உங்கள் அப்பா அம்மா என்னென்னமெல்லாம் திட்டுறாங்க, என்னென்னமெல்லாம் திட்டுறாங்க. பாவ சங்கீதனம் வருடத்திற்கு ஒரு முறையாக இருந்தாலும் பாவ சங்கீதனம் பாசுக்கு காலத்தை வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்புறமேட்டு யாராவது தெரியாத சாமியார் இருந்தால் ஏதோ ஒன்று அப்புறம் கடைசியில் திருச்சபை சொல்லி கொடுத்துருது, இப்போ சொன்ன பாவங்களுக்கும் மறந்து. நிஜமாக நீ மறப்ப? செஞ்ச நல்லது கூட ஒரு சில சமயத்தில் மறந்துடலாம். செஞ்ச பாவத்தை ஒரு நாள் யாராலும்
மறக்க முடியாது. ஒருவேளை லிஸ்ட்டு நீளமாக இருந்தால் நீங்கள் மறக்கலாம். லிஸ்ட்டு மளிகை கடைக்கு போகும்போது லிஸ்ட்டில் ஒன்று மறந்து விட்டுட்டு வர்ற மாதிரி லிஸ்ட்டு பெருசாக இருந்தால் நீங்கள் வேணால் மறக்கலாம். கம்மியாக 4 பாவம் தான் சொல்லுவாங்க. அதுக்குள்ளே என்ன நடக்கும்? சொன்ன பாவங்களுக்கும் மறந்து போன பாவங்களுக்கும். நிஜமாக நீ மறந்தா உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்டுருணும். சரி, என்ன பண்ணுறது, கேட்க முடியாது. இதை விட பெரிய கூத்தெல்லாம் இந்த பாவ சங்கீதத்தில் தொட்டியில் நடக்கும். அதுவும் குறிப்பாக கொஞ்சம் வயசானவங்களாம் வருவாங்க கிராமத்தில் வந்து சொல்லுவாங்க, சாமி நான்லாம் ஒரு பாவமும் செய்யலாமாங்க. அப்போ நீ இரு, மாதா சுருவத்தை இறக்கிட்டு நீ ஏறி நின்றுக்க, வர்றவங்களாம் உனக்கு மெழுகு திரி பற்ற வச்சுட்டு போகட்டும் அப்படின்ட்டு. அப்புறம் சில பேர் வந்து அவங்க பாவத்தை சொல்ல மாட்டாங்க. பக்கத்தில் சாமி என் மருமக சரியில்லை, எனக்கு சோரே அது அவ செஞ்ச பாவம், நீ செஞ்ச பாவத்தை சொல்லுங்க வேண்டியதாக இருக்குது. ஒரு சிலர் அடுத்தவங்க பாவத்தை தான் சொல்கிறாங்க, அவன் சரியில்லை இவன் சரியில்லை அப்படி இப்படின்ட்டு. அதே போல் பாவ சங்கீதத்தை அடிக்கடி, இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை முறை குளிப்பீங்க? வெயில் காலமாக இருந்தால் 2, குளிர்காலமாக இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு முறையாவது டெய்லி குளிப்பீங்க. குளிச்சுட்டு தான் மற்றவெல்லாம் பண்ணுவீங்க, ரைட். ஆனால் பாவ சங்கீதம் உடம்புல சமைக்கிற பாத்திரம் டெய்லி கழுவுறீங்க, டெய்லி வீடு கூட்டுறீங்க, ட்ரெஸ்ஸு நீட்டாக போட்டுக்கிறீங்க, இதெல்லாம் சுத்தம். ஆனால் ஆன்மா மட்டும் வருஷத்துக்கு ஒரு மட்டும் தான் கழுவுறது. எப்படி அழுக்கு போவோம்? இல்லை, போகாது தானே. திருவருட்சாதனங்களின் வழியாக கிறிஸ்துவ வாழ்வு, திருவருட்சாதனத்தின் வழியில் கிறிஸ்துவ வாழ்வு. திருவருட்சாதனங்கள் இல்லாமல் நம்மால் முழுமையான கிறிஸ்துவாக வாழ முடியாது. ஒவ்வொரு திருவருட்சாதனமும் எதுக்கு கொடுக்கப்படுறது முதல்ல புரிஞ்சுக்குவோம். திருமுழுக்கு எதற்கு கொடுக்கப்படுகிறது? நீ மறுபிறப்பாக வேண்டும். இயேசு யோவான் நற்செய்தியில் சொல்லுவார் நிக்கோதேமிடம், நீராலும் ஆவியாலும் பிறந்தாலன்றி நீர் விண்ணரசுக்குள் நுழைய முடியாதுன்னு சொல்லுவார். மறுபிறப்பு அடைய வேண்டும். நீ ஆதாம் ஏவாளுடைய பிள்ளையிலிருந்து, திருமுழுக்கு என்பது என்ன? செயல்வழி பாவத்தையும் செயல்நிலை பாவத்தையும் பிறப்பு நிலை பாவத்தையும் போக்கி நம்மை கிறிஸ்துவுடன் இணைத்து கடவுளின் பிள்ளைகளாகவும் திருச்சபையின் உறுப்பினர்களாகவும் மாற்றுகிற அருளை தருகிற திருவருள் சாதனமே திருமுழுக்கு. யூ பிகேம் எ சில்ட்ரன் ஆஃப் காட். நான் கடவுளுடைய பிள்ளை அப்படின்னு நமக்கு நினப்பு வரணும். உங்கள் அப்பா பேர் என்னம்மா? புரியல. ஜோசப். ஓகே, ஜோசப். உங்கள் அப்பா பேருமா? செபாஸ்டியன். பிரதர், உங்கள் அப்பா பேர்? விக்டர். பார்த்தீங்களா, யாருக்காவது கடவுள்னு சொல்ல தோணுச்சா? யாருக்காவது கடவுள்னு சொல்ல தோணுச்சா? தோணாது. இங்கே இருந்தால் தானே வரும். நினைக்கவே மாட்டோமே. கடவுள் கடவுள் அதுதான் இயேசு தெளிவாக சொல்லி கொடுக்குறார். பரலோகத்தில் இருக்கிற அல்லது விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையன்னு தெளிவாக சொல்லி கொடுத்தாலும் கடவுள் ஏசப் வாய்களே ஏசப்பாமோ, ஆனால் அப்பா பேர் கேட்டால் ஜோசப்புமோ ஜபாஸ்டியமோ விக்டருமோ. அந்த உணர்வு நமக்கு வர்றதில்லை. ஞானஸ்நானம் வாங்கினாலும் நாம் என்ன ஆதாமியாவால் பிள்ளை அல்லது இந்த உலகத்தை சார்ந்த ஒரு ஆணுக்கும் பெண்ணும் பிறந்த மகளாகவோ மகனாகவோ இருக்கத்தான் ஆசைப்படுகிறோமே ஒழிய கடவுளின் பிள்ளையாக இன்னும் வரல. அப்புறம் எங்கே போய் கடமையை செய்வோம்? 3வது மனுஷனாட்டம் தான் கோயிலுக்கு வந்துட்டு போவோம். இப்போ உங்கள் வீட்டுக்கு போகும்போது எப்படி போவீங்க? இப்போ பூசை முடிஞ்சோடனே வீட்டுக்கு எப்படி போவீங்க? சிறையிலிருந்து விடுபட்ட கைதி போல் பறப்பீர்கள் இல்லை? கூடுகளிலிருந்து திறந்து விடப்பட்ட பறவை போல் பறந்து போவோம். எவ்வளோ ஸ்லோவாக கோயிலுக்கு வர்றோமோ அவ்வளோ வேகமாக வீட்டுக்கு போயிடுவோம். இந்த பிள்ளைங்களாட்டம் பள்ளிக்கூடம் வரும்போது ஆடி அசைஞ்சு வருவான், அப்படியே போவான். பள்ளிக்கூடம் விடும்போது போவான் பாருங்கள், வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு போல் இந்தர சிட்டு மயில் வாங்கினோமா அப்படியே பறந்துடுவான். அந்த மாதிரி தான் நாம் இங்கே சாமியார் சென்று வாங்கும்போதே பாதி பேர் வீட்டில் இருப்பாங்க. அவ்வளவு ஏன் சொந்த வீடு இல்லை, வீட்டை விட்டு நகர்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவோம். ஆனால் கடவுளுடைய நம் வீடு, எங்கள் வீடு, எங்கள் அப்பா வீடு என்ற உணர்வோடு எத்தனை பேர் நாம் கோயிலுக்கு வருகிறோம். அப்படி ஏன் வரவில்லை என்று சொன்னால் திருமுழுக்கை நாம் ஒரு சடங்காக பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கெல்லாம் கொண்டாட்டம், செலப்ரேஷன் தனியாக வச்சுக்கிறது. திருமுழுக்கு என்பது ஒரு தனிப்பட்ட குடும்பத்தினுடைய விழா அல்ல. நல்லா புரிஞ்சுக்குங்க. அது அந்த பங்கினுடைய விழா. அந்த பங்கிற்கு ஒரு புதிய உறுப்பினர் வருகிறார் என்பது அந்த பங்கினுடைய கொண்டாட்டமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் பூசையில் வைக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை பூசையில் எல்லாரும் வரும்போது நம்ம குடும்பத்துக்கு ஒரு பங்கிற்கு புதிய உறுப்பினர் வருகிறார், ஒரு புதிய நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு புதிய மகள் பிறந்திருக்கிறார் என்று பங்கே கூடி மகிழ வேண்டும். அதனால தான் திருப்பள்ளியில் ஞானஸ்நானம் வச்சாங்க. ஆனால் இப்போ எல்லாம் அதெல்லாம் வேணாம், நாங்கள் ஸ்பெஷலாக வச்சுக்கிறோம்.
வெளியிலேருந்து சாமியாரை கூப்பிட்றோம். கிடையாது. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. திருமுழுக்கு என்பது கடவுளுடைய பிள்ளை, இரண்டாவது திருச்சபையினுடைய உறுப்பினர். அதை புரிஞ்சுக்கணும். இதுக்கு தான் கொடுக்குறாங்க. பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு அவங்க வீட்டில் இடம் உண்டா? இப்போ உங்கள் பிள்ளைங்க மட்டும்தான் உங்கள் வீட்டில் இடம் கொடுப்பீங்க, வேறு யாருக்காவது இடம் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டோம். இப்போ முதல்ல நீங்கள் பிள்ளைகள் ஆனால்தான் கடவுளுடைய இல்லத்தில் உங்களுக்கு இடம் உண்டு. அதனால தான் கத்தோலிக்க திருச்சபையிலே திருப்பலியிலே கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் என்ன கொடுக்குறாங்க? நற்கருணை கொடுக்கப்படுகிறது. திருமுழுக்கு பெறாதவர்கள் ஒரு நாளும் புது நன்மை வாங்க, நற்கருணை என்ற திருவுருவ சாதனத்தை வாங்கவே முடியாது. ஆனால் அன்புக்குரியவர்களே, திருமுழுக்கு என்பது வெறுமனே சடங்கல்ல. வச்சாகணும், பேர் வச்சாகணும் அப்படிங்கிறது கிடையாது. அது கடவுளின் பிள்ளைகளாக கடவுள் உங்களை தத்தெடுத்து கொள்ளுகிறார், உங்களை மாற்றுகிறார், புதுப்படைப்பாக மாற்றுகிறார். பவுலடியார் சொல்லுவார், விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனமின்மையும் ஒன்றுமில்லை, புதுப்படைப்பாவதே முக்கியம். நீ ஞானஸ்நானம் வாங்கியிருக்கிறதுனால மோட்சம் போக மாட்ட, திருமுழுக்கு வாங்கினால மோட்சம் போக மாட்ட. உண்மையிலேயே அந்த திருமுழுக்கு உன்னை மாற்றி இருக்க வேண்டும் கடவுளின் பிள்ளையாக. அப்படி இல்லைன்னு சொன்னால் முடியாது. இரண்டாவது நற்கருணை. நற்கருணை எதுக்கு வாங்குறீங்க? 8 வயசானோடனே கொடுத்துட்றோம், கொடுத்தாகணும். அதுவும் அந்த காலத்துல எல்லாம் 2 பேருக்கு வீட்டில் 2 பேர் இருந்தாங்கன்னா, சாமி இவங்களுக்கும் கொடுத்துருங்களேன், இது தனியாக நாங்கள் கொண்டாடணுமா? நீ கொண்டாடுவதற்காக திருவருட்சாதனங்கள் கொடுக்கப்படுவதில்லை. வெள்ளை ட்ரெஸ் தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. ஆன்ம தயாரிப்பு இருந்தால் போதும். நீ எதை வாங்குற, எதுக்கு வாங்குறன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கினீங்கன்னா போதும். நற்கருணை எதுக்கு கொடுக்கப்படுகிறது? நீ இயேசுவின் உடலாகவும் மறு கிறிஸ்துவாக நீ மாற வேண்டும். சும்மா நீங்கள் கொண்டாடி விருந்து வச்ச மைய திரும்பி வாங்கிறதுக்கு இல்லை, நீங்கள் கொண்டாட்டம் போடுறதுக்கு கிடையாது. நற்கருணை என்பது நீ இயேசுவின் உடலை வாங்கி கொண்டு நீ மறு கிறிஸ்துவாக நீ மாற வேண்டும் என்பதற்காகத்தான் கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே அமைதி இருக்கும். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா முழுக்க அதிலே தான். குறிப்பாக 27வது வசனம், 35வது வசனம், 48லேருந்து 58 வரை உள்ள வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அருமையாக இந்த உணவை பற்றி சொல்வார். என் உடலை உண்டு இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருக்கிறார்கள், நானும் அவரோடு இணைந்திருக்கிறேன் என்று சொல்லுவார். அப்போ நற்கருணை என்பது நீ கடவுளோடு இணைந்திருப்பதற்காக கொடுக்கப்படுகிற ஒரு அருட்சாதனம். நிறைய பேர் நன்மை வாங்கிட்டு ஏசுனார் என் கூட இல்லைன்ட்டே போய் நினப்பில் தான் போவோம். எத்தனை பேர் நற்கருணை வாங்கிட்டு கோயில் முடிஞ்சு பூசை முடிஞ்சு வெளியில் போகும்போது என் கூட ஏசு இருக்கிறார் என்ற உணர்வோடு வெளியே போகிறவங்க எத்தனை பேர் போகிறோம்? சொல்லுங்கள் பார்க்கலாம், சொல்லுங்கள். எத்தனை பேர் இருக்கிறீங்க? பேங்குக்கு போகிறீங்க, பேங்கில் பணம் எடுக்கிறீங்க, எடுத்தோடனே உங்கள்கிட்ட பணம் இருக்குன்ற சந்தோஷத்தில் தானே வெளியே போகிறீங்க. சந்தோஷத்தோடு இருக்கும், பயமும் இருக்கும். ஏன்னா எவனா பிடிங்கிட்டு போயிடுவானோ அப்படின்ட்டு இந்த பயத்துலேயும் போவீங்க. இப்போ ஒவ்வொரு முறையும் நற்கருணை வாங்குகிற பொழுது இயேசு என்னோடு இருக்கிறார் என்ற உணர்வோடு நாம் வெளியே போகிறோமா என்று பார்க்கிற பொழுது நிறைய நேரத்தில் அது வெறும் சடங்கு. வாங்கின உடனே ஓடிடுறது. அதுக்கு மேலே பாட்டு கிளாஸ் அவங்க வாங்கி சாமியார் எல்லாத்தையும் முடிக்கிற வரைக்கும் பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி தானே பிரதர்? ஆனால் கடைசி நபர் நற்கருணை வாங்கி முடித்த பிறகு அங்கே அமைதியாக இருக்க வேண்டும். எல்லோரும் அமைதியாக இயேசுவின் பிரசன்னத்தை உணர்ந்து இயேசுவுக்கு நன்றி சொல்லணும். திருப்பலி இல்லாமல் நற்கருணை தனியாக நோயாளிகளுக்கு மட்டும் கொடுக்கப்படும். திருப்பலி இல்லாமல் நற்கருணை இல்லை. திருப்பலியில் தான் நற்கருணை கொடுக்கப்படுகிறது. ஆக அன்புக்குரியவர்களே, இந்த நற்கருணையில் இயேசுவின் உடலும் இரத்தமும் அவருடைய இறையியல்பும் மனிதயல்பும் அடங்கி இருக்கிறது. இதை எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோம்? எத்தனை பேர் அந்த பயபக்தியோடு வாங்குகிறோம்? ஒரு சிலர் நன்மை வாங்குறத பார்த்தா ரொம்ப கோவம் வரும். இப்படி வாங்கிறது, என்னைக்காவது போய் ஸ்கூலில் போய் கிஃப்ட் வாங்குறீங்க அல்லது ப்ரைஸ் வாங்குறீங்க அல்லது ஒரு அவார்டு வாங்குறீங்க, இப்படி வாங்குவீங்களா ஒத்த கையில்? ஒரு நேரத்துல எல்லாம் கோபம் வரும். நீங்கள் பிற மத சகோதரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பிரசாதம் வாங்கும்போது எவ்வளோ பயபக்தியாக வாங்குவாங்க தெரியுங்களா? நன்மை வாங்கும்போது, நன்மை கொடுக்கும்போது வரும் பாருங்க கோபம். அப்படியே கடலை மிட்டாய் வாயில் போடுற மாதிரி அப்படி போக வேண்டியது. அது இயேசுவின் உடல், அது இயேசுவின் இரத்தத்தை கொண்டிருக்கிறது, இயேசுவின் இயல்பை கொண்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை, அந்த பயம் இருந்தது என்று சொன்னால் கிறிஸ்துவத்திலே திருப்பலி முடிந்த பிறகு ஒரு நோயாளி கூட இருக்க முடியாது. எல்லாருக்கும் நோய் குணமாயிரும். ஏனென்றால் இயேசு யாரை தொடுகிறாரோ அவர்களுக்கு என்ன ஆகும்? குணப்படும்.
12 ஆண்டுகளாக இரத்த போக்கினால் பெரும் துன்பத்தில் உற்ற பெண் அவள் தனக்குள்ளே சொல்லிக் கொள்ளுகிறாள், ஆடையின் ஓரத்தை தொட்டாலே போதும் நான் குணம் பெறுவேன் என்று சொல்லுகிறார். தொட்ட அந்த நொடியிலே அவளுடைய அந்த 12 ஆண்டு கால அந்த இரத்தப்போக்கு நோய் குணமாகிறது. இன்னைக்கு பூசையில் நன்மையை கையில் வாங்குகிறோம், தொடுறோம். எத்தனை பேருக்கு நோய் நல்லாவுது? ஏன் நல்லாவல? விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை. நம்பிக்கையோடு நம்ம வாங்குறதில்ல, நம்பிக்கையோடு தொடுறோம். எல்லாரும் போகிறாங்க, நானும் போகிறேன், அவ்வளோதான். வாங்கின பின்னாடி அதை மறந்துடுறோம். இயேசு என்னை தொட்டார் என்ற உணர்வு எத்தனை பேர்த்துக்கு இருக்கிறது? கிடையாது, வெறுமனே சடங்கு. சரி, அடுத்து உறுதி பூசுதல். உறுதி பூசுதல் எது கொடுக்குறாங்க? கொடுத்தே ஆகணும். கொடுக்கலன்னா கல்யாணம் பண்ண முடியாது. உறுதி பூசுதல்னா என்ன? இல்லை மறந்துருப்பீங்க தானே, பெரியவங்கெல்லாம் மறந்துட்டீங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். உறுதி பூசுதல்னா என்ன? அது வாங்கி 40 வருஷம் ஆகிப்போச்சு சாமி, இப்போ போய் கேட்குறீங்களே சார். என்ன சந்தோஷம், ஜாலியாக இருக்கிறாரு. அவங்க யார்? அந்த குழந்த யாரோடதுமா? குழந்தை தனியாக வந்துருச்சா பூசைக்கு? ஐயோ, ஜாலியாக இருக்குது பாருங்கள். இப்படியே இருந்திருக்கலாம் இல்லை? கவலை இல்லாமல் வளர்ந்த பின்னாடி கவலையெல்லாம் வளர்ந்துக்குச்சு. என்ன கவலை பாரு, அது பாரு போயிடுச்சு. ரைட். உறுதி பூசுதல் எதற்காக கொடுக்குறாங்க? தூய ஆவியாராலும் அவருடைய கனிகளாலும் கொடைகளாலும் நம்மை நிரப்பி திருச்சபையின் பணிகளில் கடமை உணர்வோடு நாம் செயலாற்ற உதவி செய்கிற திருவருள் சாதனமே உறுதி பூசுதல். எதுக்கு தூய ஆவியாராக கொடுக்குறாங்க? தமாசுக்கு தானே, நமக்கு தெரியாது. எதுக்கு உறுதி பூசுதல் கொடுக்குறாங்கன்னே நமக்கு தெரியாது. சரி, உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. திருத்தூதர்கள் அல்லது அப்போஸ்தலர்கள் பெந்தகோஸ்து நாளுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, பெந்தகோஸ்து நாளுக்கு அப்புறம் எப்படி இருந்தாங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். இயேசுநாதர் கூட 3 வருஷம் இருந்தாங்க இல்லையா? அப்போ எப்படி இருந்தாங்க? பயந்துக்கிட்டு இருந்தான், சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். நீ பெரியவனா நான் பெரியவனான்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். பதவி ஆசை. நான் ஒருத்தன் வலை பக்கத்தில் உட்காருவேன், இன்னொருத்தன் இடப்பக்கத்தில் உட்காருவேன்னா. அடுத்து நம்பிக்கை இல்லை. படகுல போயிட்டுருக்குறாங்க, புயல் வருது, நம்பிக்கையில். ஆண்டவரே சாக போகிறாமே உமக்கு கவலை இல்லையாங்கிறான். இயேசுநாதர் அங்கேயே தான் இருக்கிறாரு, ஆனால் அவனுக்கு நம்பிக்கை வரல, பயந்துட்டுருக்கிறான். இதை விட மோசமான துரோகம் என்னன்னா, இயேசுவை பிடிக்க வரும்போது எல்லாரும் விட்டுட்டு ஓடிட்டாங்க. அதுவும் திருச்சபையின் முதல் திருத்தந்தை புனித பேதுரு என்ன பண்ணுறாரு? பெண்ணுக்கு பயந்து கொண்டு, யூதர்கள் இடத்துல பெண்ணுங்கிறவங்க அது வேலைக்கார அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு 3 முறை இயேசுவை மறுதளிக்கிறார். அவ்வளோ பயம் உயிருக்கு. இதெல்லாம் தூய ஆவியாரை பெற்றுக்கொள்ளாமல் இருந்த பெற்றுக்கொள்ளாமல் இருந்த நேரத்தில் பெந்தகோஸ்து நாளுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கையே மாறிப்போனது. திருத்தூதர் பணிகள் 3வது அதிகாரத்தை எடுத்து படித்தீங்கன்னா இவங்களெல்லாம் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. தலைமை குருக்கள் போய் பிடிச்சிட்டு போய் சொல்லுவாங்க, நான் இயேசுவை பற்றி பேசக்கூடாதுன்னு உங்களுக்கு சொல்லலையா? கம்முன்னு இருக்க மாட்டீங்களா அப்படின்னு மிரட்டுவாங்க. அப்போ பேதுரு சொல்வார், கடவுளுக்கு செவி சாய்ப்பதா மனுஷனுக்கு செவி சாய்ப்பதா? என்ன ஆனாலும் சரி, கண்ணால் கண்டதையும் காதால் கேட்டதையும் எங்களால் அறிவிக்காமல் இருக்க முடியாது. பயம் கிடையாது உயிர் மேலே. நீ கொன்னுக்கோ, அடிச்சுக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனால் நான் இயேசுவை பற்றி சொல்லாமல் இருக்க மாட்டேன். அந்த தைரியம். அதே போல் பயந்தவர்கள். இயேசுவிடம் ஒரு மனிதன் மார்க் நற்செய்தியில் படித்தீங்கன்னா வரும். மார்க் நற்செய்தி 6வது அதிகாரத்தில் அந்த மனுஷன் தான் பையனை கூட்டிகிட்டு விடுவான். இவங்களால் அந்த பேயை ஓட்ட முடியாது. இயேசு திட்டுவார், இந்த நம்பிக்கை இல்லாத தலைமுறை என்ன எவ்வளவுதான் தானே பொறுத்திருக்க முடியும்னு சொல்லுவார். நம்பிக்கை இல்லை. அதே பேதுரு, அதே அப்போஸ்தலர்கள் பேதுருவும் யோவானும் 3ஆம் மணி வேளையிலே ஜெபத்திற்காக அங்கே எருசலேம் தேவாலயத்திற்கு சென்று கொண்டிருக்கிற பொழுது அழகு வாயிலே பிச்சை எடுத்து கொண்டிருந்த நபர், அவர் கால் ஊனமுற்றவர், முடவர், உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார். அவர் கையை நீட்டுறாரு. உடனே சொல்கிறார், என்னிடத்தில் பொன்னோ வெள்ளியோ இல்லை, என்னிடத்தில் இருப்பதை உனக்கு கொடுக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடன்னு சொல்கிறார். அங்கே எழுந்து நடக்கிறார். நம்பிக்கை. என்னட்ட இயேசு இருக்கிறார், இயேசுவால் நிச்சயம் இவனுக்கு
என்ன கொடுக்க முடியும்? சுகத்தை கொடுக்க முடியும் என்று நம்புகிறார். அப்போ உறுதி பூசுதல் எதுக்கு கொடுக்குறாங்க? கிறிஸ்தவனா வாழ்கிறதுக்கு. ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 8வது அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் கிறிஸ்துவுக்கு உரியோர் அல்ல. கடவுளின், அதே ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 8வது அதிகாரம் 14வது வசனத்தை படித்து பாருங்கள். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் பிள்ளைகள். திருத்தூதர் பணிகள் 4வது அதிகாரம் 32வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர்கள் ஒரே உயிரும் ஒரே உள்ளமாயிருந்தார்கள். உறுதி பூசல் வாங்கிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு நம்மகிட்ட ஒத்துமை கிடையாது, சண்டை, பிரிவினை, பிளவு, கட்சி மனப்பான்மை, ஆளுக்கு ஆளுக்கு ஒவ்வொன்றா பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒரே ஆவியை பெற்றுக்கொண்ட நாம் எப்படி வித்தியாசமாக பேச முடியும்? அன்று அப்போஸ்தலர்களிடத்தில் ஏதாவது பிரிவினை பிளவு இருந்துச்சா? எல்லாரும் ஒரே உயிரும் ஒரே உள்ளமாய் இருந்தார்கள் எல்லாம் வேதத்தில் படிக்கிறோம். அப்போ நமக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்குன்னா அந்த திருவருட்சாதனத்தை வாங்கி இருக்கிறோமா, அல்லது தூய ஆவியரை பெற்று இருக்கிறோமா, தூய ஆவியரை எனக்குள்ள இருக்கிறார் என்று விசுவசிக்கிறோமா, நம்புகிறோமா? கிடையாது. அதனால தான் நமக்குள்ள பிரச்சனை வருது. உறுதி பூசல் எதுக்கு வாங்குறோம்? திருச்சபை, அதாவது ஆவியால் நிரப்பப்பட வேண்டும். கனிகளாலும் கொடைகளாலும் நிரப்பப்படவில்லை என்று சொன்னால் உன்னால் உண்மையான கிறிஸ்தவனாக வாழ முடியாது. இன்றைக்கெல்லாம் டேலண்டட் தான் பார்க்குறோம். பையன் படிக்கிறானா, நல்லா இருக்கிறானா, அழகாக இருக்கிறானா, கீபோர்டு வாசிக்கிறானா, பாட்டு பாடுறானா, ஸ்போர்ட்ஸில் இருக்கிறானா, அல்லது வேறு எதுலையாவது இருக்கிறானான்னு தான் பார்க்குறமே ஒழிய அவன் கொடைகளால் நிரப்பப்பட்டிருக்கிறானா, அவன் கனிகளால் நிரப்பப்பட்டிருக்கிறானா என்பதை நாம் பார்ப்பதில்லை. சரி, திருத்தூது அப்போஸ்தலர்களுக்கு இயேசு என்ன கொடுத்துட்டு போனார்? போகும்போது உயிர்த்து விண்ணகத்துக்கு போனார் இல்லையா? போகிறதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துட்டு போனார்? அவங்களுக்கு என்ன கொடுத்துட்டு போனார்? தெரியலையா? பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். வேற எதையாவது கொடுத்துட்டு போனாரான்னு அதிகம் இருக்குதா பைபிளில்? போகும்போது ஏன் பரிசுத்த ஆவியை மட்டும் கொடுத்துட்டு போனார்? ஏன்னா அது இல்லைன்னா, அந்த துணையாளர் இல்லைன்னா அவங்களால ஒழுங்கா பணி செய்ய முடியாது. அவர் நிறை உண்மையை வழி நடத்துவார். அவர்தான் உண்மையான துணையாளர். அவர் இல்லைன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள், ஏன் அதுவும் குறிப்பாக நம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தூய ஆவியை குறித்து மிகவும் ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். அவரை பற்றிய அறிவு ரொம்ப ரொம்ப கம்மி. அவரை தெரிஞ்சுக்கிறது கிடையாது. நமக்கு அந்தோனியாரை பற்றி தெரியும், மாதாவை பற்றி தெரியும், குழந்தையேசை பற்றி தெரியும், செபஸ்தியாரை பற்றி தெரியும், வனத்து அந்தோனியார், வனத்து சின்னப்பரை பற்றி தெரியும், அன்னை தெரசாவை பற்றி தெரியும், எல்லாத்த பற்றியும் தெரியும், புனிதர்களை பற்றி தெரியும். ஆனால் ஆவியானவரை பற்றி தெரியுமா? தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டுருக்கிறோமா? அவரை பெற்றுக்கொண்டு இருக்கிறோன்னு அனுபவத்தை பெற்றிருக்கிறோமா? கிடையாது. இன்றைக்கு திருச்சபையில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் முக்கியமான காரணங்களில் ஒன்று, நாம் எல்லோரும் அந்த ஆவியின் பிரசன்னத்தை, தூய ஆவியாருடைய பிரசன்னத்தை உணராமலும் அந்த தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்டு ஒற்றுமை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதனால் மட்டுமே திருச்சபையிலே வளர்ச்சி இல்லை. பிரச்சனைகள் ஒவ்வொரு பங்குலையும் குரூப் இருக்கிறாங்க, டிவிஷன்ஸ், பிரிவினை, பிளவு. சின்ன பங்குல கூட குரூப்பீசம் இருக்குது. ஏன் குரூப்பீசம்? ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் சேம் ஸ்பிரிட்டு இல்லை. சேம் ஸ்பிரிட் இல்லாதனால சேம் ஐடியா இல்லை, சேம் கான்செப்ட் கிடையாது. கருத்து வேறுபாடே பிரச்சனைகளுக்கு முதல் காரணம். இதை யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம். அன்புக்குரியவர்களே, தயவு செய்து திருவருட்சாதனங்கள் ஏதோ சடங்கிற்காக, சம்பிரதாயத்திற்காக கொடுக்கப்படவில்லை. இப்படி நீங்கள் இருக்கவில்லை என்று சொன்னால் உங்களால் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ முடியாது. நீங்கள் மறு கிறிஸ்துவாக வாழ முடியாது. அதுக்கு தான் கொடுக்குறாங்க. தமாசுக்கு இல்லை, நீங்கள் விழா கொண்டாடணுங்கிறதுக்காக கிடையாது, ஏதோ கடமைக்காக கிடையாது. உண்மையான கிறிஸ்தவ வாழ்னா இதெல்லாம் இருந்தால் தான் வாழ முடியும், இல்லைன்னா வாழ முடியாது. அடுத்து குருத்துவம். எசாயா இறைவாக்கினர் புத்தகத்திலே அழகாக கடவுள் சொல்லுவார், நமக்காக யாரை அனுப்புவோம், நமக்காக எவன் போவான். எசாயா எழுதிய புத்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனத்திலே யாரை நாம் அனுப்புவோம், நமக்காக யார் போவான். இன்னைக்கு குருத்துவத்திற்கு தங்கள் பிள்ளைகளை அனுப்புவதற்கு பெற்றோர்கள் தயாராக இருக்கிறார்களா? இல்லை.
கடவுளுக்கு பணி செய்வதற்கு, பிள்ளைகளை அனுப்புவதற்கு பெற்றோர்கள் தயாராக இல்லை. எனக்கு வேணும், சம்பாதிக்கணும், வசதியாக இருக்கணும். மாதா மாதா மாதான்ட்டு மாதாட்ட போய் கேட்குறவன் மாதா தன்னிட்ட இருந்த ஒரு பிள்ளையுமே கடவுளுக்கு கொடுத்தாங்களே, நாம் பிள்ளைகளை கடவுளுக்கு கொடுக்குறோமா? கடவுளுடைய பணிக்கு இயேசு சொல்வார், அறுவடையும் மிகுதி வேலையாட்களோ குறைவு, ஆகவே அறுவடைக்கு தம் வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் ஆண்டவரை மன்றாடுங்கள்னு சொல்வார். உங்கள் பங்கில் எத்தனை சாமியாருங்க உருவாகியிருக்கிறாங்க? யாராவது சாமியார் ஆகிருக்கிறாங்களா? நாங்கள் எதுக்கு ஆக்கிறோம்? அப்படிதானே. எனக்கு என் புள்ள வேணும், எனக்கு என் புள்ள வேணும். இப்போ இந்த பங்கில் நீங்கள் சாமியார் அனுப்பலைன்னா, ஊருக்கு சாமியாரே இல்லைன்னா உங்களுக்கு எப்படி பூசை வைக்க முடியும்? உங்களுக்கு எப்படி தேவத்திருவி அனுமானங்கள் கொடுக்க முடியும்? உங்களுக்கு எப்படி பாவ சங்கீதனம் கொடுக்க முடியும்? சாமியார் இல்லைன்னா அங்கே பூசையே கிடையாது. பூசலைன்னா நற்கர் அங்கே வர முடியாது, திருவருட்சாதனங்கள் கொடுக்க முடியாது. இத்தனை வருஷங்களாயும் இன்னும் குருத்துவத்தின் மகிமையை, மாட்சியை இன்னும் நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ளலை. எங்கேயோ சில காரணங்கள், குறைபாடுகள் இருப்பதை பார்த்து கொண்டு இதெல்லாம் வேண்டாம். ஏன் உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, நீ அப்படி இருக்காத, நீ இப்படி இரு. இன்னொரு வேதனையான உண்மையை சொல்லுகிறேன். நாங்கள்லாம் செமினரியில் படிக்கும்போது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு தான் செமினரியில் படிப்போம். என்ன பிரதர், அப்படி தானே? வெளியே வந்தோடனே நிறைய பெற்றவர்கள், நிறைய உடன் பிறந்தவர்கள், அது இன்றைக்கெல்லாம் சாமியாருக்குன்னா ஏடிஎம் மெஷினு, இந்த பாக்கெட்டில் 2000 ரூபா கட்டு, இந்த பாக்கெட்டில் 500 ரூபா கட்டு எப்பயுமே வச்சுருப்பார். கிராமங்களில் இது ஒரு பழக்கம். சாமியார்னாவே பணக்காரரு, அப்படிதானே? சாமியார்னாவே பணக்காரர். இந்த ஒரு எண்ணம் நிறைய இடங்களிலே இப்படி தவறாக குருத்துவம் புரிந்து கொள்ளப்படுகிறது. சொல்லி கொடுக்கணும். ஒரு தாய் சொல்லி கொடுத்தாங்களாம், சாமி நீ சாமியாராக போயிட்ட, சாமியாராக போயிட்ட, எல்லாத்துக்கும் பொதுவாயிரு, பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அப்படியெல்லாம் இருக்காத, எதையுமே பார்க்காத, மனுஷனை மட்டும் பாரு, அவனுக்கு கடவுளை கொடு, அது போதும். நாங்களாம் படிக்காத அந்த தாய் குருவானவரிடம், யாரோ 2 பேர் சரியில்லைங்கிறதுக்காக, அது யாரோ 2 பேர் குறைபாடுகளோடு இருக்கிறார்கள் என்பதற்காக நாம் அப்படி செய்ய விடக்கூடாது. மனிதன் என்பவன் இயல்பு, அதுதான் கரெக்டு. இயேசுநாதரை கூடயே 12 பேர் இருந்தாங்க. 12 பேர் நல்லா இருந்தாங்களா? அதில் ஒருத்தர் காட்டி கொடுத்தார், ஒருத்தர் மறுதளிச்சுட்டு போயிட்டார். ஆக கடவுளுடைய பணிக்கு நாம் ஆட்களை அனுப்ப தயங்குகிறோம். கடவுளுடைய பணிக்கு, கடவுளுடைய பணியை செய்வதற்கென்ற ஆட்கள் இல்லை, செய்ய முடியறது இல்லை. அதனால் குருத்துவத்தின் மேன்மையை உணர்ந்து கொள்ளுங்கள். ஒரு முறை அசிசியார் அவருடைய இடத்துல இருக்கிற பொழுது ஒரு குருவானவரை மக்கள் எல்லாம் சேர்ந்து திட்டிக் கொண்டிருந்தார்களாம். பயங்கரமாக திட்டி, ஊரே கூடி அவரை திட்டிக்கிட்டு இருக்குது, சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது, அவர்கிட்ட சண்டைக்கு போயிட்டு இருக்குது. புனித பிரான்சிஸ் அசிசியார் போனாராம். போயிட்டு அவர் 2 கைகளையும் பிடித்து முத்தம் கொடுத்து விட்டு பேசாமல் போயிட்டாராம். என்ன கேட்டாங்களாம், ஏன் பிரதர் இப்படி பண்ணிட்டீங்க, அவர் பண்ணதுக்கு நீங்கள் போய் முத்தம் கொடுத்துட்டு போகிறீங்களே அப்படின்னா, அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் விண்ணகத்தில் இருக்கிற கடவுளை மண்ணகத்திற்கு கொண்டு வர அவரால் தான் முடியும் என்று சொன்னார்களாம். பிரைஸ் தி லார்ட். புரிஞ்சிக்கணும். அடுத்து திருமணம். திருமணத்தை நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? திருமணம்னா என்ன? ஆணுக்கும் பொண்ணுக்கும் கட்டி வைக்கணும், அதுக்கு 2 குட்டி போடணும், அப்புறம் அதுக்கு 2 போடணும், அப்படித்தான். அதானே கல்யாணம். காசு இருக்கணும், படிப்பு இருக்கணும், அந்தஸ்து இருக்கணும், ஆஸ்தி இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும். ஆனால் கல்யாணத்தில் எது முக்கியமாக இருக்கணும்? எது இருக்கணும்? எதுமா இருக்கணும்? கல்யாணத்துக்கு முக்கியமான ஒன்று. கல்யாணத்துக்கு நகை தேவையில்ல, பணம் தேவையில்ல, படிப்பு தேவையில்ல, வசதி தேவையில்ல, அழகு தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. ஆனால் ஒன்று இருக்கணும் கண்டிப்பாக. என்ன இருக்கணும்? லவ்வு. என்னது? லவ் இருக்கணும். தமிழில் சொன்னால் அவ்வளோ டீசெண்டாக இருக்காது, இல்லை தமிழில் சொன்னால் அவ்வளோ எஃபெக்டாக இருக்காது. அன்புன்னு சொல்லுங்கள், சப்புன்னு போய். லவ்வுன்னு சொல்லுங்கள், அப்பா லவ்வு. அன்பு திருமணம்னு சொல்லுங்கள், அதில் வெயிட்டே இல்லை. லவ் மேரேஜ்னு சொல்ல பிறகு வெயிட்டாக இருக்கும் இல்லை? அன்பு திருமணம் யாராவது சொல்கிறோமா? சொல்ல மாட்டோம். லவ் மேரேஜ், காதல் கல்யாணம். கல்யாணம் எதுக்கு பண்ணுறோம்? முதல்ல கல்யாணத்துடைய முதல் கடமை என்ன தெரியுங்களா? முதல் கடமை என்ன?
முதல் கடமை. திருமணம் என்பது என்ன? கல்யாணம் ஆனவங்கெல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். திருமணம் என்றால் என்ன? தெரியாமலே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? அதனால தான் இப்படி. அதாவது யாருக்கு கார் டிரைவிங் தெரியலன்னா, பைக்கு ஓட்ட தெரியாதவன்ட்ட பைக்கு கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். சமைக்க தெரியாதவனை சமையல் கட்டு பக்கம் அனுப்புவோமா? அனுப்ப மாட்டோம். அனுப்புவோமா? வயரிங் வேலையை, அதை வீட்டு வேலையை, மேஸ்திரி வேலை தெரியாதவனை மேஸ்திரி வேலைக்கு அனுப்புவோமா? அனுப்ப மாட்டோம். ஆனால் கல்யாணம்னா என்னன்னே தெரியாதவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அதனால தான் இன்றைக்கி டைவர்ஸஸ் எல்லாம் நிறைய வருது. கல்யாண வாழ்க்கைன்னா என்ன அப்படின்னு தெரியாத ஆணுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனால தான். தெரியாதவன் என்ன பண்ணுவான்? இப்போ கார் ஓட்ட தெரியாதவன் கார் ஓட்டினா என்ன நடக்கும்? காரும் நாசமாக போவோம், அவனும் நாசமாக போவான். அவ்வளோதான். கல்யாணம்னா என்னையா? முதல்ல திருமணம் என்றால் என்ன? ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து பிள்ளைகளை இறுதி வரை, நல்லா பிடிச்சிக்குங்க, இறுதி வரை ஒருவரை ஒருவர் அன்பு செய்து பிள்ளைகளை கிறிஸ்துவ நெறிமுறைப்படி வளர்த்தெடுக்க அருளை தருகிற திருவருள் சாதனமே திருமணம். முதல்ல உங்கள் 2 பேர்த்துக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக இருக்கணும். ஆசை 60, மோகம் 30, 90 நாளில் கல்யாண வாழ்க்கை முடிஞ்சுது. அப்புறம் நாய் வேயாட்டம் சண்டை போட்டுக்க வேண்டியது. இப்படி தான் ஒரு வீட்டில் ஒரு பையன் இருந்தானா, ஒரு குடும்பம், அப்பா அம்மா ஒரு பையன். இந்த புருஷனும் பொண்டாட்டி பொழுதுனிக்கு சண்டை தான். இந்த அம்மா ஆரம்பிச்சிருச்சு, ஏயா இப்படி காலையிலேருந்து நாய் மாதிரியே கத்திக்கிட்டு இருக்கிற அப்படின்னு வச்சான். உடனே இவருக்கு கோவம் வந்துருச்சு, நானாடி நாயா கத்துறேன், நீ தாண்டி பேய் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு. நானும் அப்புறம் பார்த்துட்ருக்குற அந்த பையன் அப்படியே, ஓ நாய்க்கும் பேய்க்கும் தான் நம்ம பிறந்துட்டோமோ அப்படின்னானா. அப்புறம் ஃபோனில் இவன் கோவத்தில் பேசிக்கிட்டு ஒரு சேர் கிடந்ததான் குறுக்க, ஒரு ஒத்தத்து இந்த முண்டத்தையெல்லாம் யாருங்க போட்டது அப்படின்னு எட்டி வச்சுட்டு போயிட்டு ஃபோனில் பேசிட்டு, தண்டம் சீக்கிரமா, இவன் ஃப்ரெண்டு பேர் என்னது, தண்டம் சீக்கிரம் வாடா, வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு. நானும் அப்புறம்லாம் போயிட்டாங்களாம். இவன் ஃப்ரெண்டு வந்திருக்கிறான். இந்த ஆள் சொல்லிவிட்டு ஃபோன் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டார். இவங்க அம்மா உள்ளே சமைச்சிக்கிட்டு இருந்த பையன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அட கொடுமையே இப்படி இருக்குதா விட அப்படின்ட்டு. ஃப்ரெண்டு வந்தார். உடனே அவன் சொன்னானா, வாங்க தண்டம் முண்டத்தில் உட்காருங்க, நாய் வெளியே போயிடுச்சு, பேய் உள்ளே சமைச்சிக்கிட்டு இருக்குதுன்னு. நானா இன்றைக்கி குடும்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா நாயும் பேயும் தான் இருக்குது. சண்டை கொஞ்சம் ஒன்று மட்டும் அப்படி கப்புன்னு கட்டிச்சு கொதறிகிற மாதிரி. புரிஞ்சிக்கணும். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆடி கறக்கிறத ஆடித்தான் கறக்கணும், பாடி கறக்கிறத பாடித்தான் கறக்கணும். இந்த பிள்ளைங்க, இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் பழமொழியே தெரியாது, செல்மொழி தான் தெரியும். வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் ஆனால் போடும், ஆனால் அதனுடைய ஸ்டேட்டஸே தெரியாமல் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் 5-6 பேர், 6 பேர், 7 பேர், குறைஞ்சது 5 இருக்கும், அதிகமாக போனால் 14 இருக்கும். போனால் நாத்தனா நங்கையா மாமா மச்சான் எல்லோரும் இருப்பாங்க. அதுக்கு ஒரு அழகு. இன்றைக்கெல்லாம் ஒண்டி, போ பிடிக்கலையா வந்துரு, அப்பா அம்மா சொல்லியே அனுப்புறது. என்னான்னு, அப்படி ஒன்றும் நீ கஷ்டப்பட்டு அங்கே இருக்க வேணாம், வந்துரு. அப்புறம் ஏன் நீ பெத்த, அப்புறம் ஏன் நீ கல்யாணம் பண்ணி வைக்கிற, அடுத்த வாழ்க்கையை நாசப்படுத்துகிற. நிறையா இடத்துல அப்பா அம்மாவில் தான் இந்த பிள்ளைங்க கெட்டு குட்டிச்சவராக போகிறதே அவங்க அப்பா அம்மாவில் தான். இன்றைக்கி நிறையா பிள்ளைங்களுடைய கல்யாண வாழ்க்கை டைவர்ஸ் கேஸ் வர்ற வரைக்கும் யாருக்கு காரணம்னா அவங்க அப்பா அம்மா தான். அதுக்குன்னு என் பிள்ளைய இப்படியா, கிறிஸ்தவர்கள், நான் வெளி மக்களை சொல்லலை, கிறிஸ்தவத்தில் டைவர்ஸே கிடையாது, கொடுக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். திருச்சபை கோர்ட்டில் ஒருத்தரோட நீ சேர்ந்து வாழ உனக்கு தகுதி இல்லைன்னா, பைபிள் சொல்கிறது போல் ஒரு விசுவாசம் உள்ள கணவன் ஒரு விசுவாசமற்ற மனைவியை மணக்க நேர்ந்தால் இவனுடைய விசுவாச வாழ்க்கை இவளை மாற்ற வேண்டும். அதே போல் ஒரு விசுவாசம் உள்ள மனைவி ஒரு விசுவாசமற்ற கணவனை திருமணம் செய்து கொள்ள நேர்ந்தால் இந்த பெண்ணுடைய விசுவாசம் அவனை மாற்ற வேண்டும். அதுதான் உண்மையான திருமண வாழ்க்கை. தியாகம் இல்லாத, சகிப்புத்தன்மை இல்லாத வாழ்க்கை திருமண வாழ்க்கையே கிடையாது. அன்பு எங்கே இருக்கிறது? அதனால தான் பவுலடியார் அழகாக சொல்வார், அன்பு அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும், அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும். இப்போ 60 வயசில் இருக்கிறவங்க, 65 வயசில் இருக்கிறவங்களை கேட்டு பாருங்க, அவங்க வீட்டுக்கார் டெய்லி குடிப்பார், பிச்சில் விழுந்து கிடப்பார், கெட்ட வார்த்தையாக தான் பேசுவார், எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அந்த அம்மா பிள்ளைங்களை பெற்றுக்கல, அந்த பிள்ளைங்களுக்கு பேரம் பேத்தியை பார்க்கல, வாழலை. இன்றைக்கி டைவர்ஸ் கேஸுங்களுக்கெல்லாம் சொல்லப்படுகிற காரணமெல்லாம் கேட்டிங்கன்னா நெஞ்சு வெடித்து செத்து போயிடுவோம். அவருக்கு வேர்வை நாத்தம், அதனால் எனக்கு இப்போ அவரோட வாழ பிடிக்கல. அவருக்கு இங்கிலீஷ் பேச தெரியல, அதனால் அவருக்கு வாழ பிடிக்கல. அவர் 10வது தான் படிச்சிருக்கிறாரு,
அவரோட என்னால் வாழ பிடிக்கல. அவர் நான் என்னமோ நினச்சேன், ஆனால் அவங்க வீடு இவ்வளோ மோசமாக இருக்குன்னு தெரியல, அதனால் எனக்கு பிடிக்கல. கல்யாணம் என்ன விளையாட்டா? கல்யாணம் என்பது என்ன விளையாட்டா? இன்னொன்று, இந்த திருமணம் என்பது கடவுளால் வந்தது என்று பத்திரிக்கையில் மட்டும் போடுறோம். ஆனால் நிறையா இடத்துல ஒன்று பெற்றவங்களால் வருது, இல்லைன்னா மற்றவங்களால் வருது. ஒன்று பிள்ளைங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போயிடுது, இல்லைன்னா பெற்றவங்களா ஏதோ ஒரு இதில் போய் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. இதில் கடவுளுடைய விருப்பம் இருக்கிறதா என்று யாருமே பார்ப்பதில்லை. ஜாதகம் வேணால் பார்ப்போம், போயிட்டு பொருத்தம் இருக்குதா, 10 பொருத்தத்துக்கு 9 பொருத்தம் பார்த்து மட்டும் என்ன 3ஆம் மாதமே டைவர்ஸ். எல்லாத்துக்கும் சாங்கியம், பந்தக்கால் நடுறதுலேருந்து பந்தக்கடா வெட்டுற வரைக்கும் சாங்கியம். நல்ல நேரம் 6 மணிலேருந்து 6:30 மணிக்குள். ஏன் 6:35 கட்டினா தாலி கட்டாதா, இறங்கிருமா? எல்லா நேரங்காலம் சகுனம். என்னதான் பண்ணுவீங்கன்னே தெரியல. 5G காலத்துக்கு வந்துட்டோம், 5th ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் லெவலுக்கு வந்தாச்சு. இன்னமும் நேரங்காலம். சாமி 6:30 மணிக்கு ஒரு கல்யாண பூசையில் சொல்கிறாங்க என்னன்னு, சாமி பிரசங்கமெல்லாம் அப்புறம் வச்சுக்குங்க, முதல்ல தாலியை கட்டிட்டோம், நல்ல நேரம் போயிருமா. எதை? தாலியை முதல்ல கட்டிட்டு நல்ல நேரம் போயிருமா. அப்புறம் எதுக்கு பூசை வைக்கிற? நீயே நல்ல நேரத்தில் தாலி கட்டிட்டு போயிருக்கலாம்ல. போயிரு, பேசாமல் போயிடுதா. அந்த சுருவம் அங்கே இருக்குது, அது முன்னாடி நின்று நல்ல நேரம் முடிகிறப்ப நீ கட்டிட்டு அப்படியே போயிரு. சாமியார் எதுக்கு அதுக்கு? தேவையில்லாத மூட பழக்க வழக்கங்களால் திருமண வாழ்க்கையை நரகமாக்கி கொண்டு இருக்கிறோம். திருமண வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமானது ஆணுக்கு அன்பு செய்ய தெரிய வேண்டும். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமம் 5வது அதிகாரம், கொலோசியருக்கு எழுதப்பட்ட திருமம் 3வது அதிகாரத்தில் படித்து பாருங்கள். திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பது போல உங்கள் கணவருக்கு அஞ்சி நடங்கள்னு சொல்கிறார். எத்தனை பொண்ணுக்கு தெரியும்? நீ சொன்னால் நான் கேட்டிருந்தோமா? எங்கள் வீட்டில் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? நாட்டுக்கே ராணியாக இருந்தாலும் வீட்டுக்கு மனைவி. சரிங்க சொல்லுங்க, சரிங்க என்னது, அதோட நின்றுக்கணும், பிரச்சனை முடிஞ்சது. பெண்களெல்லாம் சரிங்கன்ற ஒரே வார்த்தையை மட்டும் வீட்டில் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்காரரும் மார்க்கண்டையனாக இருப்பார். அவருக்கு பிபி வராது, சுகர் வராது, எதுவுமே வராது. சரிங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. ஏம்மா இன்றைக்கி எல்லாம் சினிமாவுக்கு போக முடியாதம்மா, இன்றைக்கி லேது, சரிங்கன்னு சொல்லி பாருங்க, சந்தோஷம் வரும். நீங்கள் கேட்டிருப்பீங்க ஜுவல் ஏதோ தோடு கீடு ஏதோ ஒன்று கேட்டிருப்பீங்க, ஏம்மா இந்த மாதம் கொஞ்சம் டைட்டு, நம்ம 2 மாதம் கழித்து வாங்கிக்கலாமா? சரிங்க, முடிஞ்சு போச்சு. உங்கள் அம்மா வீட்டுக்கு போகலான் இருக்கிறீங்க, போயே ஆகணும், 6 மாதம் ஆச்சு, இவருக்கு வேலை முடியலை, ஏம்மா இன்றைக்கும் வேலைம்மா, இந்த மாதம் முடியாது, அடுத்த மாதம் போகலாம், சரிங்க, முடிஞ்சு போச்சு. பிரச்சனை வரும்? வராது. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பது போல உங்கள் கணவருக்கு அஞ்சி நடங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். வயசு பிள்ளைங்களுக்கு சொல்லணும், புருஷனுக்கு எதிர்த்து பேசாத, பேசாமல் போ, பேசாமல். அதே மாதிரி ஆம்பளை பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கணும், பொண்ணு அன்பு செய்டா, பாசமாக இரு. அது சின்ன பிள்ளை. எதுக்கு வயது அதிகமான ஆணிற்கு வயது குறைந்த பெண்ணை திருமணம் செய்து வைக்கிறோம்? எதுக்கு? ஆம்பளைக்கு பொறுமை வேணும். சின்ன பிள்ளை அது தெரியாமல் பேசும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், நீ பொறுத்து போகணும். அந்த பிள்ளைய அன்பு செய்யணும். பெண்கள் ஆண்களிடம் எதிர்பார்ப்பது பணத்தையோ பதவியையோ பந்தாவையோ அந்தஸ்தையோ அல்ல, அந்த ஆணினுடைய அன்பைத்தான் பெரும்பாலும் பெண்கள் எதிர்பார்க்கிறார்கள். இன்று எத்தனை ஆண்கள் அந்த பெண்களுக்கு அன்பை கொடுக்கிறார்கள்? பேசுகிறாங்களா? முதல்ல பேசுகிறாங்களா? இன்றைக்கு உலகத்தில் தவறான உறவு முறைகள் வருவதற்கு காரணமே தங்கள் மனைவியிடம் தங்கள் கணவர்கள் சரியாக பேசாத மிக முக்கியமான காரணம்தான். நான் பேச மாட்டேன், நான் இப்படியே தான் இருக்கணும், நீ வெளியே போயிடுற, வேலைக்கு வெளியே போகிறேன், அங்கே போயிட்டு வரேன், இங்கே போய்ட்டு நீ ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நான் வீட்டுக்குள்ளே இருக்கிற பாப்பாவுக்கு அந்த பொண்ணுக்கு அந்த மனைவிக்கு யார்கிட்ட பேச முடியும்? செல்ஃபோன் வராதுக்கு முன்னாடி இதெல்லாம் கம்முன்னு இருந்தாங்க. செல்ஃபோன் வந்தது எல்லாம் குட்டி சோறாக போச்சு. திருமணத்தினால் தான் இன்றைய சமுதாயம் சீர்கெட்டு போயிருக்கிறது. திருமண உறவு சரியாக இருந்தது என்று சொன்னால், ஏனென்றால் திருமணத்தில் தான் ஒரு ஆணும் பெண்ணும் குழந்தையும் வருங்காலமும் இருக்கிறது. இதை நிறைய பேர் நம்ம புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம். கல்யாணம்னு நகநட்டு படிப்பு அந்தஸ்து இதை மட்டும் பார்த்துட்டு கட்டி வச்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். வரவனெல்லாம் ஒரு நாள் நல்லா விருந்து சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு மொய்யை வச்சுட்டு போயிட்டே இருந்துருவாங்க. அவங்களுக்கு அடுத்த நாள் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அன்னைக்கு கல்யாணத்தை பூசையில் கூட யார் கல்யாண மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் அவ்வளோ உருக்கமாக ஜெபிக்கிறா? எப்படா பூசையை முடிப்பாங்க, சாப்பிட்டுட்டு மொய்யை வச்சுட்டு அடுத்த புறம் போகணுன்னா அவசரத்தில் தான் இருப்பாங்க.
எல்லாரும் பொண்ணும் பிள்ளையும் மாப்பிள்ளையும் நல்லா இருக்கணும்னு வேண்டியிருப்பாங்களா? சொல்லுங்கள். வேண்டியிருந்தால் அவங்களுக்குள்ள ஏன் சண்டை வருது? கிடையாது. திருமண வாழ்க்கை என்ன சொல்கிறது, குருவானவர் வானத்திலிருந்து பிறப்பதில்லை, ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்த ஒரு ஆண்மகன் தான் குருவானவராக. அந்த குருவானவர் எல்லா காரியங்களுக்கும், குடும்பத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் அடிப்படை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் அடிப்படை குடும்பம். ஒரு குடும்பம் சரியாக இருந்ததுன்னா அந்த ஊர் சரியாக இருக்கும், ஊர் சரியாக இருந்தால் நாடு, நகரம் சரியாக இருக்கும், நகரம் சரியாக இருந்தால் நாடு நல்லாயிருக்கும், நாடு நல்லா இருந்தால் உலகமே நல்லாயிருக்கும். ஒரு ஆணும் பெண்ணும் செய்கிற தவறினால்தான் இந்த உலகமே வீணாக போகுது அப்படின்னு சொல்ல முடியும். அன்புக்குரியவர்களே, திருமணத்திலே முதலில் ஆணும் பெண்ணும் அன்பு செய்கிறவர்களாக இருக்கணும். நீ படிக்கிறையோ படிக்கல தெரியாது, முதல்ல லவ் பண்ண தெரியணும், அன்பு செய்ய. அன்பு என்பது என்ன? 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் படித்து பாருங்கள், படித்து பாருங்கள் தயவு செய்து. அன்பு பொறுமையுள்ளது, பரிவுள்ளது, தன்னலம் நாடாது, இருமாப்படையாது, இழிவானதை செய்யாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, அன்பு அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும், அன்பு உண்மையில் உளமகிலும், தீமையில் மகிழ்வுறாது. அன்புடைய பண்புகளை அழகாக சொல்லி கொடுத்திருப்பார்கள். இதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. திருவருட்சாதனங்கள் என்பது இப்படி வாழ்வதற்காக கொடுக்கப்படுகிறது என்று வெறுமனே கொண்டாட்டங்களுக்காக அல்ல. எதுக்காக கொடுக்கப்பட்டது? ஒரு சிலர் அதை எதுக்கடா வாங்கணும்னு வச்சிருக்கிறாங்க, ஒரு சிலர் அதை ஆடம்பரத்துக்காக, வீண் விளம்பரத்துக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமே தவிர உண்மையான அர்த்தத்திற்காக அந்த திருவருட்சாதனங்களுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள மறந்து போகிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்வு சரியாக இல்லை என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு காரணம், திருவருட்சாதனங்களின் உண்மையை, மகத்துவத்தை, அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்ளாமல் இந்த திருவருட்சாதனங்களை பெற்றுக்கொள்வதனால்தான், வேற ஒன்றும் கிடையாது. அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னாவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை சீராயிடும், நல்லாயிடும். அதனால் தயவு செய்து திருப்பலியிலே ஜெபியுங்கள். ஆண்டவரே, திருவருட்சாதனங்களின் மகிமையை பற்றி நான் புரிந்து கொள்ளாமல் இருந்து விட்டேன், அதன் அர்த்தங்களை நான் புரிந்து கொள்ளாமல் இருந்து விட்டேன், அதை எதற்காக கொடுத்தார்கள் என்று தெரியாமல் இருந்து விட்டேன். ஆகவே என்னை மன்னியும். நான் இன்றிலிருந்து, இப்போதிலிருந்து திருவருட்சாதனங்களின் உண்மையை, மகிமையை நான் புரிந்து கொண்டு அதன் ஏற்றபடி நான் வாழ்ந்து கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை, உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லது மறு கிறிஸ்துவாக இந்த உலகத்தில் வாழ எனக்கு ஆற்றலை தாரும் என்று இத்திருப்பலியிலே பக்தியோடு ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நின்று